மனசுல இருக்கணும்னு அவனுக்கு எண்ணம் கிடையாது அந்த தலைவருக்கு. நான் வந்துட்டு போனன்றது இன்னொரு 6 மாசம் மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவன் பண்ணிட்டு போறது. அவன் போற ஊர்ல இனிமே அதைதான் பிளான் பண்ணி மனசுல வச்சுதான் இந்த மாதிரி பண்றானுங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்ற எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ. இல்ல பாபு, நீங்க நீங்க சொன்னது ஓகே. பட் என்னன்னா, இப்ப ஆக்சுவலி அவர் பேசினது மக்கள்கிட்ட போய் ரீச்சே ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ள கேட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. இப்ப அவர் வந்ததுதான் அவருக்கு பெரிய விஷயமாவே. இப்ப ப்ரொஜெக்ஷன் எப்படி அவங்க செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ, அதாவது ஃபர்ஸ்ட் இதுவுக்கு வந்திருக்காரு மக்களை பார்க்கறதுக்கு. அதுக்கு மக்கள் அலைக்கடலென திரண்டு வந்ததுனால காலையில இருந்து ஆஃப்டர்நூன் 4 மணி வரைக்கும் அவரால் நகர முடியலன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஆக்சுவலா அங்க நடந்தது வேற. அதுக்கான ப்ரூஃப் வந்து எவிடன்ஸ் நியூஸ்ல லைவ் கான்செப்ட்ஸ்லயே இருக்கும். நம்மளே அதை ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இல்ல இது வேணும்னே இவங்க ஸ்லோவா போறாங்கன்றது. இப்ப இவரோட தேவைக்காக இதை பண்ணிருக்காரு. இது ஆர்கானிக்கா நடந்திருந்தா கண்டிப்பா மக்கள் வந்து ஓகே ஃபைன், நிஜமாலே கூட்டம் வந்திருக்குன்னு நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போலாம். ஆனா அது நடக்கலன்றதுதான் பெரிய விஷயம். இவர் போய் பேசினதும் மக்கள் கிட்ட ரீச் ஆகல. இவரோட எப்படி சொல்றதுன்னா சுய அறிப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவரு தன்னை நான் வந்து ஒரு பெரிய லீடர், எனக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த திருச்சி மக்களை தேவையில்லாம இப்ப வந்து இவன் வந்து கொடுமைப்படுத்திருக்கான். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, யார் யாருக்கு என்ன நடந்துச்சு, அங்க பொது சொத்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க கடை வச்சிருக்கவங்களோட வேலை இதுவும் போயிருக்கு. அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியே ஒரு அம்மா பூ வாங்க போகணுன்றாங்க, அவங்களால பூ வாங்க முடியல. ஒரு ஆம்புலன்ஸ் மூவ் பண்ண முடியல. ஒரு அப்பாவோட டெத்துக்கு வர முடியல. அங்க இவர் மட்டும் ஃபிளைட் கிடையாது, ஆர்டினரி அங்க நிறைய இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸும் அன்னைக்கு மூவ் ஆன் ஆயிருக்கும். எத்தனை பேர் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிருப்பாங்க இவங்க கூட்டம் கூடனால. இதனால எவ்வளவு பெரிய லாசஸ் அவங்க பார்த்திருப்பாங்க. இது செகண்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பா இதுவே டாக்குமெண்டேஷன் தான். இந்த வர சாட்டர்டே இது டாக்குமெண்டேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா ஹைகோர்ட்ல எவிடன்ஸா தான் ப்ரூவ் பண்ண போறோம். நம்ம இதை எடுத்துட்டு போய் காட்டதான் போறாங்க கவர்மெண்ட். இதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்களோட பிரச்சனை இவங்களுக்கு கட்டுப்பாடே போடக்கூடாது. இவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. நான் இப்படிதான் வருவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நீ என்ன கேட்டனா நீ என்ன அடக்குற ஒடுக்குற அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே போயிட்டு இவனுங்க அந்த ப்ரொஜெக்ஷன்லயே இவனுங்க இருக்கிறதும் பெரிய பிரச்சனையா இருக்கு. இது சொன்ன மாதிரி பப்ளிக் இது வெறும் ஒரு கட்சிகளுக்கு இடையான ஒரு இதுவா மட்டும் இல்லாம பப்ளிக் ரொம்ப ரொம்ப துன்புறுத்துறது. இது பப்ளிக்கே ஒரு லெவலுக்கு மேல வந்து இவங்களை கல் எடுத்து அடிச்சு ஓட விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் எடுக்கிற ஆக்ஷனை விட பப்ளிக் எடுக்கிற ஆக்ஷன் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஏன்னா பொது சொத்தை தான் இவனுக்கு சேதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஹைகோர்ட் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா கண்டிப்பா 24th அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். இது வாங்க ஜிப்சி, வணக்கம். உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு, கீழே ஒருத்தர் போயிட்டு வருவாரு. கபிலன், நான் அது பேசல கபிலன். அது வந்து ஆரம்பிச்சு வச்சது மொசக்குட்டியோ இல்லைன்னா அவரோட கசன் பிரதர் பன்னின்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சது. அதை கண்டினியூ பண்ணது வந்து சித்ரா. அதனால மொசக்குட்டியை கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா மொசக்குட்டி அன்னைக்கு யாரும் இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து வச்சது மொசக்குட்டி தான், கரெக்ட். அதுக்கப்புறம் சித்ரா ஆரம்பிச்சு வச்சாங்க. கிரெடிட் வந்து அந்த 2 பேர் தான் போனோம். இனிமேல் அப்படிதான் இருக்கட்டும். அதுக்குன்னு நான் சொன்னா நான் ஏத்துப்பேன். நான் நிஜமாவே சொல்லல. அது நான் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண, இவ்வளவு அக்ரெசிவா பேசாதீங்க, அது போதும் விடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். வாயிலே மிதிக்கிற வார்த்தையும் அதுவும் சொன்னேன், அது ஓகே. பட் இந்த விஷயம் வந்து அவங்க வந்து 1-2 பர்மிஷன் கொடுத்தா தானே அவங்க வந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். அது கண்டிப்பா போயிடும் அப்படின்னு பண்ணி தான் முதல்ல ஆரம்பிச்சது. அதை வந்து டீட்டெயிலா வந்து சொன்னது வந்து சித்ரான்னு நினைக்கிறேன். சித்ராவோ இன்னொரு சித்ரா மாதிரி ஒரு ஐடி, அது பேர் கரெக்டா தெரியல. பட் ஆரம்பிச்சு வச்சது பன்னியோ இல்ல மொத்துக்குட்டியோ. இல்ல கபிலம் ப்ரோ, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க கவர்மெண்ட் ஏன் வந்து தடுக்கலன்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து நான் சொன்னது அப்போ வந்து என்ன சொன்னேன்னா, இல்ல கபிலம் ப்ரோ, இப்ப தடுத்தாக்கா கோர்ட்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா தான் அது வந்து போகும். அதனால வந்து எவிடன்ஸ் இல்லாம போலீஸாலையும் எதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியாது. அதனால எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு தான் இதை பெர்மிஷனே கொடுத்துருப்பாங்க. இது அடுத்த தடவை வந்து கோர்ட்ல வந்து இதை சப்மிட் பண்ணி நிறைய தடைகள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்ல, எனக்கு இப்போ திமுக காரங்க கஷ்டப்படுற கஷ்டம் எனக்கு கரெக்டா புரியுது. கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி ஊர்ல பார்த்தா எங்களை வந்து கெட்டவங்க தான் சொல்லுவாங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அடிப்பானுங்க, இவனுங்க பிதுக்குறானுங்க, இவனுங்க இப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றானுங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்ப புரியுதுங்களா எங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு? இவங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவானுங்க, அதுக்கு திருப்பி நாங்க பண்ணா எங்களை மிதிக்கிறானுங்க, எங்களை அடிக்கிறானுங்க, இவனுங்க இதே தான் சொல்லுவானுங்க. அதைத்தான் இன்னைக்கு இப்பவும் செய்யறானுங்க இவனுங்க. அதெல்லாம் சரியா போயிடும், விடுங்க. அது வந்து மக்களுக்கும் புரிஞ்சிடும். இனி எங்களுக்கு முதல்ல புரிஞ்சது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. கடைசி எண்ட் பாயிண்ட்ல வந்து பாமர மக்களுக்கும் புரிஞ்சிடும். அது
ஜிப்சி ப்ரோ, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை சீரியஸா சொல்றேன். நீங்க அந்த அன்னைக்கு ஆரம்பிச்சது வந்து மொசக்குட்டி தான். ஓகேவா? அதை வந்து மேல வந்து சொல்லணும்னு ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சீங்க பாருங்க. உண்மையிலே நீங்க சூப்பருங்க. மைக் கொடுத்தாரு, எனக்கு இங்க மழை பெய்யுது, எனக்கு நெட் வேற இல்ல. அவரு உங்களை பெருமையா பேசுறதை விட இப்ப நீங்க வந்து நான் இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, இது செம வேற லெவல், சூப்பர். ஆனா மொசக்குட்டி தான் சொன்னது ஃபர்ஸ்ட், எனக்கு நல்லா தெரியும். அப்போ மொசக்குட்டி பாருங்க மைக்ல இருந்துட்டு அது சைலண்டா இருக்கு பாருங்க, தனக்கு வந்த பெருமை கூட வாங்கிக்காம பேசாம இருக்கு பாருங்க. அப்ப அதை என்ன சொல்றீங்க? உங்களை விட 1% அதிகம் அப்படி சொல்லுங்க. ஏன்னா உண்மையிலே அதுதான் உண்மை. இப்ப நான்லாம் இருந்திருந்தேன்னா வச்சுக்கேன், நானும் சொல்லியிருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அது நான் தானே சொன்னேன், யாரையா அது ஜிப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்சின்னு சொல்லிட்டு யாரோ அவரே சொன்னாரு ஜிப்சின்ட்டு. ஆனா மொசக்குட்டி தான் சொன்னது. ஆமா ஆமா, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு அன்னைக்கு, கிளியரா சொன்னாரு. இல்ல டாக்குமெண்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வரப்ப பண்ணுவாங்க, அதுதான் கரெக்ட் ரூல்ஸ்ன்ட்டு. மொசக்குட்டி நீங்களும் நீங்க 1% எக்ஸ்ட்ரா தான் ஜிப்சியை விட. ஓகே மக்களே, ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நாம இனிமேல் போடக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா பேசணும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணாடியை பார்த்தா பேசுறீங்க கபிலம் ப்ரோ? இல்ல அவருக்கு கலெக்டர் ஐபிஎஸ் எல்லாம் கீழே கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஒரு இதுல அப்படியே இவரும் அந்த லெவலுக்கு போயிட்டாரு. நான் தினக்கும் சொல்றேன் அவனுக்கு அபியூஸ் பண்ண நம்ம எதுக்கு அபியூஸ் பண்ணணும், பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இவரு பண்ணிட்டு அப்புறம் நம்ம இனி பேசணும். அன்னைக்கு கரெக்டா தான் ப்ரோ போனுச்சு. இவரு தான் பாண்டியனை ஏத்துனாரு, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கரெக்டா தான் பண்ணாரு. நீங்களும் கடிச்சீங்களே, எதுக்கு இவனெல்லாம் ஏத்திட்டு இருக்கீங்க? கரெக்டா போயிட்டு இருந்தது, இவனை ஏத்தி டோட்டல் அபியூஸ் பேஸா ஆகிட்டான். ஏங்க இங்க வந்துட்டு சில பேர் வந்து ஏங்க 2-3 காக்கா மேல தூக்கி போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கொடுக்குறேன். கொடுத்தா அவன் அபியூஸ் பண்றான். சரி, பதிலுக்கு யாராவது நீங்க வந்து ஹோட்டலுக்காரர், உங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்க மட்டும் வேலை இல்ல, எங்களுக்கு வந்து என்ட்ரி பண்ணி விட்டுருங்க, அதுக்கு மேல என்ஜாய் பண்ண வேண்டியது தாங்க. புரியுதுங்களா? உங்க ஹோட்டல் சொல்லிட்டு நீங்களே வந்து எல்லாரும் போய் இருப்பீங்களா? இல்ல நீங்களே போயிட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்களா? எங்களுக்கு உள்ள என்ட்ரி கொடுங்க போதும், மொத்தம் நாங்க பாத்துக்கிறோம். சரி மக்களே, இனிமேல் ஹோஸ்டிங் வேலையை மட்டும் தான் நான் பார்க்க போறேன். ஆமா, பெரிய மனுஷன் நடந்துக்குவோம் கொஞ்சமாவது. இல்லன்னா வேற ஒரு கட்சி பேர் சொல்லி உங்களுக்கு திட்டுவேன். இல்ல நீங்க இனிமேலுக்கு டான், அது புரிஞ்சுக்கோங்க. இல்ல சீரியஸா ப்ரோ, இந்த டிவிகே பாண்டியன்லாம் கொடுக்காதீங்க. அவன்லாம் வந்து பேசினா எப்படி இருந்தாலும் பேசுவான், ஃபைனலா வந்து அபியூஸ் பண்ணுவான். அதே மாதிரி பிரசன்னாவும் அபியூஸ் தான். ஒரு கட்சி மக்களே, ஒரு விஷயம் இப்ப ரீசெண்டா அது இப்போ அப்டேட்டு விஜயோட ட்வீட்ல இருந்து வந்து விழுந்திருக்கு. என்னன்னா, கூடுதல் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஐயா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 7 மாசம் இருக்கா, 6 மாசம் இருக்குங்களா தேர்தல் வர்றதுக்கு? இப்போ உட்காந்து நல்லா கவனிச்சீங்க ஜிப்சி. இப்ப கௌஷிக் இருக்காப்புல, நீங்க இருக்கீங்க, இவரு மொசக்குட்டி இருக்காப்புல, எம்ஜிஆர் இருக்காப்புல, பாபுசி, இவரு பிளாக் பேந்தர், ராம்தலை. இப்ப 4 பேர், இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க. நான் பொதுச் செயலாளருக்குன்னு ஒருத்தர் பொறுப்பு கொடுக்குறேன். இன்னொருத்தருக்கு தொழில்நுட்ப அணிக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ராம்தலையை கொடுத்துட்றேன். பாபுஷி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்குறேன். அப்பதானே உங்களெல்லாம் அந்த பொறுப்பை எடுத்து செயல்பட முடியும். அப்ப ஒருத்தருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்குறோம்னா அப்ப ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, ஒரே ஆளுக்கு எல்லா பொறுப்பும் கொடுத்தா அதுதான் அர்த்தம். ரைட்டு. இதுக்கு முன்னாடி தொழில்நுட்ப அணி வழக்கறிஞர் அணியா இருந்த அந்த சிடிஆர் நிர்மல்குமார்ன்றவருக்கு இப்ப கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, 2 பொறுப்பு. அப்படின்னா அந்த பொறுப்புல வேற யாரும் ஆள் இல்லையா? கட்சியில நபர்கள் இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொதுச் செயலாளர் போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, அது ஓகே இருக்கட்டும். ஆனா கட்சி தலைமையில ஒரு 5 பேர் 6 பேர் கூடமா இல்ல கூடுதல் பொறுப்பு கொடுக்கறதுக்கு, அந்த பதவியை வைக்க அதுல உட்காந்து இருக்கிறதுக்கு ஆள் இல்லையா? எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 6-7 மாசம் தாங்க இருக்கு. ஆனா நீங்க இப்போ உட்காந்து கட்சியில பொறுப்புகளை கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறீங்க. இது தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டிய டைம். நீங்க இந்த நேரத்துல உட்காந்து பொறுப்புகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்பதான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, பொருளாளர்கள் பொறுப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச பூத் கமிட்டி அமைச்சு முடிச்சிருக்க வேண்டிய நேரம் இது. கரெக்டா? பூத் கமிட்டியா? இதுல முக்கியமான விஷயம் கம்மியா நம்ம பார்க்க வேண்டியது, இவனுங்க பொறுப்புன்னு போட்டு ட்விட்டர்ல போட்டு சும்மா நம்ம வளருதுன்னு பிம்பம் தான் காட்டுவானுங்க. ஏன்னா இவனுங்க கட்சியில எவனும் வேலை செய்ய போறது இல்லை. இது வரைக்கும் இப்போ தலைவரா பொறுப்பா இருந்தவனே வேலை செஞ்சது இல்லை.
தலைவருக்கான என்ன வேலையோ அது செஞ்சது இல்லை. இதுக்கு முன்னாடி பூத் கமிட்டி மெம்பர்னு ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த இந்த கார்டு என்னது பென் டிரைவு, வீட்டு அட்ரஸ், வீட்டுக்கு கொடுத்து இந்த இவன் இருக்காங்கல்ல அந்த குஷி ஆனந்த் வந்து என்ன சொன்னா, போய் எல்லா தெருவுக்கும் போங்க, லைட் வீட்டு உடஞ்சிருந்தா மாட்டி கொடுங்கன்னாங்க. ஆனா மாநாடு இல்ல ரோட் ஷோன்னு வச்சு லைட் எல்லாம் உடைக்கிறதே இவனுங்க தான். எல்லா லைட்டும் நல்லா தான் இருக்கு. அது எவனையும் இவனுக்கு மாத்துறதாவும் தெரியல, எந்த வேலையும் செஞ்சதாகவும் இல்லை. அதாவது இவனுக்கு வந்து பொறுப்பு பண்றதா சும்மா பாவலா காட்டுவானுங்க. எந்த ஆளே கிடையாதுன்றதுதான் உண்மை. இல்ல பஸ்ல வந்துட்டு அதான் நாய்ஸ், பஸ் ஹார்னர் சவுண்ட் ஹெவியா நாய்ஸ் அடிக்குது. ஓகே அதான் என்னன்னா இவனுங்களோட இது பொறுப்பு போடுவானுங்களே தவிர்த்து இவனுங்களுக்கு ஆள் கிடையாது. இவனுக்கு சும்மா ட்விட்டர்ல நம்ம கட்சி வளர்ந்துருச்சு